ஏய், எனக்கு விக்கல் வருது. போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சீக்கிரம் போ. டேய், நீ தானே அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த? ஆமாங்க, வந்தேன். சரி விடு. ஆமா, நீ என்ன அவ கூட இருக்க? அவளுக்கு எதுக்கு சேவை பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப அவங்க வீட்ல தான் இருக்கேன். அதனாலதான் உதவி செய்யறேன். ஆத்தங்கரையில கொடி மாதிரி வளர்ந்திருக்க. அவங்க வீட்ல போய் தங்க உனக்கு வெக்கமா இல்ல? நான் அவங்க வீட்ல இருக்கிறதுனால என்ன? வேண்டாம், நீ அவங்க வீட்ல இருக்க கூடாது. வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கோ. வேணும்னா ரெண்டுக்கு நான் காசு கொடுக்கறேன். அவங்க வீட்ல நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, பசியிலேயே செத்து போயிடுவ. பார்த்தல்ல, உன் முட்டையும் அவளே சாப்பிட்டா. முட்டை மூஞ்சு. எனக்கும் சேம் ஃபீலிங் தான், சொல்ல முடியாது. அதுவே நானா இருந்தா பாதி தான் சாப்பிடுவேன், மீதி பாதி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருவேன். அதனாலதான் பாதியா இருக்க. டேய், என்ன சொன்ன? நீங்க நல்லவங்க, நல்ல மனசு இருக்கிறவங்கன்னு சொன்ன. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன. நான் இந்தியா மாதிரி, அவ பாகிஸ்தான் மாதிரி. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னடா சொன்னாவ? அது நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சிறந்தவங்கன்னு. நடந்தத சொல்ல, கற்பனைய சொல்லாத. இல்ல, அது வந்து முட்டை விஷயத்தையும் சொல்லிட்டல்ல. என்னவ பாகிஸ்தான் சொன்னால, அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. வா. ஏய் குள்ளச்சி, கொஞ்சம் நில்லு. என்னையே குள்ளச்சின்றியா? நீ தாண்டி திருட்டு மூஞ்சி. பக்கத்துல இருக்கிறவங்க முட்டையும் மிரட்டி தின்ற. நீ தாண்டி அப்படி பண்றவ. என்ன சொன்ன? ஏன் சிவா கிட்ட என்ன சொன்ன? நானும் ஒண்ணு சொல்லலையே. ஏய் சிவா. ஐயோ, என்ன அவ என்ன சொன்னா? அது நீங்க முட்டை சாப்பிட்டீங்களே, முட்டை மூஞ்சின்னு சொன்னாங்க. என்ன முட்டை மூஞ்சின்னு சொல்றியா? நீ மட்டும் என்ன குள்ள கத்திரிக்கா? குள்ள கத்திரிக்கான்றியா? ஓடி மண்ணாங்கட்டி. நிறுத்துங்க, 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 போதும். அடிக்கிற உங்க 2 பேர் கையும் வலிக்கலைன்னாலும் என் கண்ணும் பழுக்குது இங்க. உனக்கு ஒரு கும்பிடு தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. ஆளை விடுங்கடி அம்மா. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக இல்லைங்க, உண்மையிலேயே நான் ககன காதலிக்கலைங்கிறது உண்மை. பூமி, நீ இப்படி சொல்றத நான் நம்ப மாட்டேன். மாப்ள, வேற எப்படி சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க. பூமி அப்படியே சொல்ற. அப்படி சத்தியம் பண்ணிதான் நம்ம கேரக்டரை நிரூபிக்க வேண்டி இருக்குன்னு நீ சொல்ல வரியா? மீரா சொல்றது கரெக்டு தாம்மா. எந்த பொண்ணா இருந்தாலும் சத்தியம் பண்ணி தன்னை பத்தி நிரூபிக்கணும்னா மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாப்பிள்ள கூட நீ எப்பவும் வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருக்க போற. சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவரும் உன் கழுத்துல 3 முடிச்சு போடக்கூடாது. சந்தேகங்களே இல்லாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்போதான் வாழ்க்கை முழுக்க 2 பேருமே எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருக்க முடியுமா? அதுக்காகவாவது நீ இப்போ உன் அம்மா மேல சத்தியம் பண்ணி ஆகணுமா? என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ககனை இப்ப காதலிக்கல. என்னடி என் மேல எதுக்கடி பொய் சத்தியம் பண்ண? உண்மைய சொல்றதா இருந்தா
தேவதை மாதிரி இருக்கிற என் அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கணும். பொய் சொல்றதா இருந்தா பேய் மாதிரி இருக்கிற ஓ மேல தானே சத்தியம் பண்ணலாம். அவ்வா, அப்போ என் பொண்ண கொல்லலான்னு பாக்குறியா நீ? சும்மா இரு மருதாணி பாட்டி. கத்தையில குத்துனாலும் சாகாத ஜென்மம் இது. சத்தியம் பண்றதுல செத்துருவாளா? ஒருவேளை செத்து போயிட்டா அப்புறம் யார் மேல சத்தியம் பண்ணுவ? நீ இருக்கல்ல மருதாணி பாட்டி. ஆ, அட்லீஸ்ட் ஒரு சத்தியம் பண்றதுக்காவது நீ வேலைக்காகாம போயிடுவியா என்ன? ஆ. எம்மா எம்மா எம்மா, அவ சொல்லிட்டு போனது கேட்டியா? அப்ப நீ செத்து போயிடுவியா? ஆ, என்னம்மா இப்படி அடிக்கிற? என் மேலேயே பொய் சத்தியம் பண்ணி என்னையே கொல்ல பாக்குறாளா? அவளை என்ன பண்றன்னு பார். ககன், சிவா, பூர்ணி, வாங்க வந்து ஆரத்தி எடுத்துக்கோங்க. ஆண்டி பூரி சொன்னாங்க உங்க. வேண்டாம்ப்பா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் என் புள்ள தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேற யாரா இருந்தாலும் சொல்லணும். சரி ஆண்டி, உங்க இஷ்டம். நானும் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடாதா? என் புள்ள தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என் புள்ள தான் எல்லாம். நீ என்ன ககனா என்ன? சரிதான் மேடம். இவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க முதல்ல ககன் சார் தான் சொல்லணும்ன்றீங்க. ஆமா, என்ன மேடம் விசேஷம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். ஏன்பா ககன், ககன். இன்னும் எழுந்துக்கல உங்களோட செல்ல புள்ள. ஆரத்தி எடுத்துட்டு போய் கண்ணுல ஒத்திக்க சொல்லுங்க. காலங்காத்தால இந்த பூஜைலாம் தேவையான்னு நல்லா திட்டு வாங்கிட்டு வாங்க. அதெல்லாம் இல்லடி, என் கால்ல விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவான். ஆஹா, எனக்கு அன்பா முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா சொல்லுவான். அதுக்கு முன்னாடி உங்க செல்ல பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஏ லூசு, அப்பா முதல்ல நீ போய் காஃபி போடு, உங்க அண்ணனுக்கு கொடுக்கறேன். சரிதான். ஏன்பா ககன், ககன், விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, எழுந்திருப்பா. எழுந்திருன்னு சொல்றேன்ல, எழுந்திரு. குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங் கண்ணா. காஃபி வாங்கிக்கோ. காஃபி. தேங்க்யூம்மா. ஏன்பா ககன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ம்